இமானுவேல் மேக்ரான் இந்த நிகழ்ச்சியில் 2019 கலந்து கொண்டிருக்கிறார். பிரான்ஸ் இந்தியா உறவை பறைசாற்றும் வகையில் சிறப்பு அதிதியாக இமானுவேல் மேக்ரான் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவரையும் இந்த ஆண்டுடைய சிறப்பு விருந்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கிறார். அவரை ஆற தழுவி வரவேற்கிறார். பிரான்சுக்கும் இந்தியாவுக்குமான நட்பு என்பது மிக ஆழமானது. ஒரு ஆல் வெதர் ஃப்ரெண்ட் என்று சொல்வார்கள். இந்தியாவோடு மேற்குலகத்துக்கான உறவு என்பது பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கிறது. இந்த கோல்ட் வார் சமயத்திலெல்லாம் மேற்குலகம் பாகிஸ்தானோடு சேர்ந்து இந்தியாவுக்கு சேர்ந்த அட்டூழியங்கள் மிக அதிகம். ஆனால் மேற்குலகத்தில் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட பிரான்ஸ் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி இந்தியாவுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருந்திருக்கிறது. தன்னுடைய பாதுகாப்புக்காக இந்தியா அணு ஆயுத சோதனை செய்த போதெல்லாம் மேற்குலகம் செய்த அட்டூழியங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் இந்தியாவுடைய பாதுகாப்பு தேவையை உணர்ந்த ஒரே மேற்குலக நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெற்றிருந்திருக்கிறது. ஒரு ஆல் வெதர் ஃப்ரெண்ட். எப்படி ரஷ்யா எல்லா காலத்திலையும் இந்தியாவுக்கு உலகத்தில் வெவ்வேறு கரன்சி இருந்த போதும் இந்தியாவுக்கு ஒரு நண்பனாக இருந்திருக்கிறதோ, மேற்குலகத்தில் இந்தியாவுடைய உற்ற நண்பனாக பிரான்ஸ் இருந்திருக்கிறது. அதை பறைசாற்றும் வகையில தான் பிரான்ஸ் அதிபர் இந்த முறை அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இது ஒரு கடைசி நிமிட ஏற்பாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த விழாவில் பைடன் கலந்து கொள்வதாக ஏற்பாடாக இருந்தது. கடைசி நிமிஷத்துல அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன காரணத்தினாலும் தெரியல. ஆனால் அந்த சமயத்துல நீங்க வாங்க அப்படின்னு கூட்ட உடனே கலந்து கொள்கிறார் பிரான்ஸ் உடைய அதிபர். அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது இந்திய பிரான்ஸ் உறவு. சமீபத்தில் நடந்த பிரான்ஸ் உடைய நமக்கு எப்படி ஒரு குடியரசு தின அணிவகுப்பு அது போல பிரான்ஸ்ல பசில் டே என்று உண்டு. அதுல இப்படி சிறப்பு விருந்தினராக அந்த நாட்டில் கலந்து கொண்டவர் கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மெக்ரானுக்குமான உறவு என்பது கூட தனிப்பட்ட அளவில் ஒரு சிறந்த கெமிஸ்ட்ரி என்று சொல்லிட முடியும். அந்த நாட்டுடைய உயரிய விருத சமீபத்தில் பிரான்ஸ் அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளித்திருந்தது. ஒரு சோலார் அலையன்ஸ் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகள்ல இந்தியாவுக்கு இக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் ஒரு சிறந்த உற்ற நண்பனாக பிரான்ஸ் இருக்கிறது. ஒரு ஆழமான கலாச்சார உறவுகளும் கூட இருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் பிரான்ஸ் அதிபர் இந்த நாட்டு 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.